பேசிட்டேன் சிவா. இன்னைக்கு காத்தாலையும் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து ஷிவானிக்கு வந்து இது வச்சிருக்கேன், இன்ட்ரோடக்டரி செஷனு. நந்தனா, குட் ஈவினிங் நந்தனா. ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். அந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதான் கண்டினியூ பண்றேன் சிவா நான் இன்னைக்கு. ஓகே நந்தனா, மித்ரா, கீர்த்தனா. ம். ம். சரி, ஓகே. ஐயோ, ரொம்ப ஸ்லோவா இருக்கு நெட்டு. ஹேங் ஆகுது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு சம்ஸ் போடுறேன் கொஞ்சம். இல்லஸ்ட்ரேஷன் ஒன் கவர் பண்ணோமா நான் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ல இல்லல்ல. Yeah. So, டூ பாயிண்ட் அனாலிசிஸ் வருது. டூ பாயிண்ட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஆம், பயங்கரமா யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு கூட டியூ பாயிண்ட் அனாலிசிஸ். அதாவது எப்படி சொல்றேன்னா, டூ பாயிண்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஷேர் நீங்க ஒரு கம்பெனில வாங்கும் போது கூட சில பேர் டூ பாயிண்ட் அனாலிசிஸ் பண்றாங்க. ஸோ அதாவது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ ஹியூஜ் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ டூ பாயிண்ட் அனாலிசிஸோட ஃபார்முலா என்னன்னா, நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ சேல்ஸ் பை டோட்டல் அசட்ஸ் இன்டூ டோட்டல் அசட்ஸ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஆக்சுவலாக நெட்டாக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படிதான் வரும். பட் இந்த கிரைட்டீரியா இந்த இந்த தனித்தனியா அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்கட்டும், அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேல்ஸாக இருக்கட்டும், அசட் டர்ன் ஓவராக இருக்கட்டும், ஈக்விட்டி மல்டிப்ளேயராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதோட ப்ராடக்ட் தான் வந்து டூ பாயிண்ட் அனாலிசிஸ். ஒரு கம்பெனி வந்து தன்னோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை வந்து
இன்க்ரீஸ் பண்ண முடியும் எப்போன்னா ஹை நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துட்டு தன்னோட அசட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது டு ஜென்ரேட் சேல்ஸ் ஹேவிங் அ ஹை ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸ்னாலையும் இந்த கம்பெனி கேன் இன்க்ரீஸ் இட்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. எல்லா ஃபார்முலாவும் இதில் போட்டிருக்கேன், நீங்கள் அப்புறம் பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1. ஓகே சிவா, இல்லஸ்ட்ரேஷன் 1 படிங்களேன். இந்த இந்த பாரா மட்டும் படிங்க சிவா, இது வேண்டாம். த ஃபாலோயிங், அதாவது என்ன சொல்றாங்கன்னா டூ சிமிலர் கம்பெனிஸ். இண்டஸ்ட்ரினா என்ன அர்த்தம் சிவா? சூப்பர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ரிலையன்ஸ் ஒரு ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் அதே மாதிரி. டாடா ஸ்டீல் ஒரு ஃபார்ம், இன்னொன்று இல்லைக்கண்ணா வித்தின் த சேம் இண்டஸ்ட்ரினா என்னன்னா, ஒன்று நீங்கள் ரெண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சொல்லணும், இல்லை ரெண்டு டெலிகாம் இண்டஸ்ட்ரி சொல்லணும், தெர் இஸ் அ டெலிகாம் ஃபார்ம் சொல்லணும், அந்த மாதிரி கேட்குறேன். டூ சிமிலர் கம்பெனி, சி டாடா ஸ்டீல் இஸ் கம்ப்ளீட்லி டூ ஸ்டீல் இல்ல, அப்போ இன்னொரு ஸ்டீல் கம்பெனி சொல்லுங்க. இல்ல ரிலையன்ஸ் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் மெஜாரிட்டி இல்ல, அப்போ மெஜாரிட்டி டெலிகம்யூனிகேஷன்ஸ் தே ஆர் ஆல்சோ இன்டு கன்சியூமர் டியூரபிள், அப்போ இன்னொரு அதே மாதிரி ஒரு கம்பெனி சொல்லுங்க. எது இருந்தாலும் ஓகே தான், ரெண்டு பேரும் எது சொன்னாலும் ஓகே தான். ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஸோ தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வித்தின் த சேம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. சூப்பர் மித்ரா, நீங்க டாடா ஸ்டீல் மாதிரியே இன்னொரு சொல்லுங்க. என்னாச்சு சைலண்ட் ஆயிடுத்து? இப்போ நான் லைன் தெரியலையா? ஓகே, டாடா ஸ்டீல் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஓகேவா? இல்ல வந்து எல்என்டி சிமெண்ட்ஸ் அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ், ஓகேவா? கேக்குறதா மித்ரா? ஆ இந்த டூ ஃபர்ம்ஸ் தே ஆர் வித்தின் த சேம். இப்போ டாடா ஸ்டீல்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோடது, இப்போ சிம்னா வித்தின் த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அதுதான். அப்போ அந்த இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க, இஸ் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் இன் எனி ஒன் ஆஃப் த டூ சிமிலர் கம்பெனிஸ். இப்போ வந்து டாடா ஸ்டீல்லையா ஜேஎஸ்டபிள்யூவா அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். எல்என்டியா இல்ல அசோக் லைலான்ஸா, எல்என்டியா இல்ல கோரமண்டலா, டாக்டர் ரெட்டியா இல்ல சிப்லாவா, சிப்லாவா இல்ல சன் ஃபார்மசூட்டிகல்ஸா, இப்படி நான் ரெண்டு கம்பெனி என் கண்ணு முன்னாடி வச்சிருக்காங்க. இன்வெஸ்டர் வந்து டூ பாயிண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எந்த கம்பெனி அந்த ஸ்ட்ரென்த் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையும் பார்க்கணும், அப்போ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி வரும்ன்றதை அசஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ். அசட் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்ன? சேல்ஸ் டிவைட் பை அசட்ஸ். சி என்னோட அசட்ஸை எவ்வளோ தூரம் நான் அழகாக ஒரு சேல்ஸாக ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஈக்விட்டி மல்டிப்ளேயர், ஆவரேஜ் அசட்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஈக்விட்டி. ஓகே, ஸோ டூ பாயிண்ட் அனாலிசிஸோட கான்செப்ட் இது. அதாவது இது எப்படி தெரியுமா, இந்த ஐஸ் கேக் சாப்பிட்ருக்கீங்களா? என்னோட டாட்டர்ஸ் எல்லாம் வாயில வச்சோன்னா கப 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 அப்புறம் கீர்த்தனா நந்தனா கேக் சாப்பிட்டீங்களா மித்ரா? சாப் ஆ நீங்க மித்ரா சாப்பிட்டீங்களா? சூப்பர். அப்படியா? சூப்பர். நான் அந்த ஜாப்பனீஸ் கேக்காக போனேன்டா. அவங்க வந்து போனேன், கேளுங்க. மெக்ரனட்ல போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க மேம் இங்க கிடைக்காத, அது எஃபி கேக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் எஃபி கேக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரமா, சரி வீக்கெண்ட்ல நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட டாட்டருக்கு நான் ஆக்சுவலா கேக் விட்டுட்டேன்டா, எனக்கு இந்த கொரோனா வந்ததுலேருந்து ஹெல்த்துக்காக. ஆனா என் டாட்டருக்கு வந்து லைக் யூனிக்கா ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ரேரா அந்த மாதிரி வாங்கி தருவேன். நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த இந்த கேக்கும்
ஆம், ஐயோ 2 பேர் சொன்னீங்களே ஜாப்பனீஸ் கேக் ஒண்ணு, இவங்க நந்தனா ஒரு கேக் சொன்னாங்க. பனானா புட்டிங் கேக். ஆக்சுவலா இவங்க கிட்ட ஃபேமஸா? ஆனா அவங்களும் அதே தான்டா சொன்னாங்க. இங்கெல்லாம் கிடைக்காது மேம். நீங்க டி நகர் வந்து அங்க போங்க. டி நகர்ல எஃப்பி அந்த கேக் ஷாப் இருக்கு போல இருக்கு. சரி ஓகே. வீக்கெண்ட்ல போய் இது பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிவா நாங்க இன்னைக்கு மார்னிங் ஒரு என்னவா? ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். சிவா மார்னிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேக் எடுத்தேன் சிவா. அப்ப கேக் எடுக்கும்போது டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே, எனக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கேக் சாப்பிடணும்னு டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அதனால கிளாஸ் முடிச்ச உடனே எங்க பக்கத்துல போய் மெக்ரனெட்ல போயிட்டு அவங்க ஒரு நியூ ஃப்ளேவர் ஒண்ணு சொன்னாங்க. நந்தனாவும் கீர்த்தனாவும். அது இதுவரைக்கும் என் டாட்டருக்கு நான் வாங்கி தந்ததே இல்ல. சரி போய் பார்க்கலாம். நான் இங்க இல்லன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். அப்போ அது டிஸ்கஷனா வந்தது. அதுதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க கேக் சாப்பிடுவீங்களா சிவா? சூப்பர் சூப்பர். அவங்க வந்து ரசமலாய் கேக்கு மித்ராக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? வெண்ணிலா சாக்லேட். ஓகே. இவங்க வந்து புதுசா ஒண்ணு சொன்னாங்க. ஜாப்பனீஸ் கேக்குன்னு ஒண்ணு. கீர்த்தனா. பனானா புட்டிங் கேக் வந்து இவங்க சொன்னாங்க. வந்தனா. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருந்ததா? சரி வீக்கெண்ட் வந்து டாட்டருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு. எதுக்குன்னா, அது ஒரு ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா சிவா அது? ஆ, அது என்ன வேர்டு ஒன் டைம் டிமாண்டா? எது மெத்ரா அது? யூனிக் டிமாண்டா? அதாவது அந்த கான்செப்ட் என்ன தெரியுமா சிவா? அந்த மாதிரி கேக்ஸ் வந்து ஜென்ரலா டிசம்பர் சீசன்ஸ் நல்ல டிமாண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம் அந்த எக்ஸ்பிளனேஷனை. அந்த மாதிரி ஒன் ஆஃப் டிமாண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி கம்பெனி வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் லேபர் எக்ஸ்டர்னலாக போடுறது, அப்புறம் வேண்டிய ரா மெட்டீரியல் எக்ஸ்டர்னலாக போடுறது, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த சுச்சுவேஷனை எக்ஸஸ் டிமாண்டை மீட் பண்ணுவாங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல ஒன் ஆஃப் த இதுவா இருக்குல்ல, மீட்டிங் எக்ஸஸ் டிமாண்ட் சுச்சுவேஷன்ட்டு, அதுல அந்த சுச்சுவேஷன் வந்தது. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து டூ பாயிண்ட் அனாலிசிஸ் வந்து ஸ்டெப் 1 இன்டூ ஸ்டெப் 2 இன்டூ ஸ்டெப் 3. ஓகே. ஸோ இந்த சம்ல வந்து நெட் இன்கம் கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜினோட ஃபார்முலா என்ன? நெட் ப்ராஃபிட்ன்றது வந்து 2000, சேல்ஸ்ன்றது சி சேல்ஸ், டேர்ன் ஓவர், ரெவென்யூ மூணுமே ஒரே வார்த்தை தான். சரியா? அதே மாதிரி நெட் இன்கம், நெட் ப்ராஃபிட் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ 2000 divided by 8000 into 100 நெட் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ரெண்டாவது வந்து அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அசட் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு பார்க்கும்போது 8000 divided by 5000. ஸோ இது வந்து 1.6 டைம்ஸ். ஆவரேஜ் அசட்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஈக்விட்டி. ஸோ ஆவரேஜ் அசட்ஸ்ன்றது 5000 divided by 2000. ஸோ 2.5 டைம்ஸ். ஸோ 1.6 into 2.5 into 0.25. ஸோ 1 கம்பெனியோட டூ பாயிண்ட் அனாலிசிஸ் 1. கம்பெனி ஏவோடது இது. கம்பெனி பி. ஸோ நெட் ப்ராஃபிட் 2500 divided by 20000. 20000. ஸோ இது வந்து asset turnover ratio வந்து sales divided by, so 20000 divided by 8000. Average assets 8000 divided by 1000.
So this into this into this. So which is 2.5. So A ஓடது வந்து 1, B ஓடது 2.5. So dew point analysis model allows investor to see, although the B has higher return on equity ratio than company A, B க்கு வந்து higher return on equity ratio, கரெக்டா? ஏன்னா இங்க வந்து இது 2.5 times, இங்க 8 க்கு வந்து higher return. A large portion of companies B's ROE results from its equity multiplier. ROE வந்து அந்த ஈக்விட்டி மல்டிப்ளையர்ல இருந்தா predominant portion derive ஆகிறது. அப்போ the investor can see a large portion of A's ROE ratio results from 25%. net profit ratio பாத்தீங்கன்னா A ஓடது ஹையஸ்டா இருக்கு. whereas ஈக்விட்டி மல்டிப்ளையருக்கும் நம்மளோட asset turnover ratio பார்த்தோம்னா B. So because of this information, investor invest with company A. So இதுல வந்து predominant-ஆன விஷயம் இங்கேயும் வந்து dew point analysis model allows investors to see, although the company B has a higher return on equity ratio than company A, large portion of companies B ROE results from its equity multiplier. The investor can see that a large portion of companies A ROE ratio results from 25% of its net profit margin. Because of this mission, investor invest in company A. ஐயோ கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது நீங்க இந்த பாயிண்ட வச்சு கன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே சிவா? எனக்கு என்னமோ இங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு சிவா. ரொம்ப சுத்தி இருக்காங்க. சரி இப்போதைக்கு இப்படி கன்க்ளூஷன் எடுத்துக்கோங்க. பேஸ்லைன் வந்து net profit. So baseline is higher in company A. That's why for this scenario company is chosen. ஆனா இது கொஞ்சம் கூட நான் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்கான ஆன்சர். இப்போ வந்து புக் ஆன்சரோட நான் ரெக்கமெண்டேஷன் சொல்லணும்னா, கம்பெனி ஏ இஸ் ரெக்கமெண்டட். இல்ல சிவா, என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமா, இதே மாதிரி ஒரு சினாரியோ சிவா வேற ஒரு புக்லயும் நான் பார்த்தேன். அப்ப எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க, அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுக்கவே வேண்டாம்ல, நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம்ல. அந்த சினாரியோல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இது வந்து ரெக்கமெண்டடு, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஈக்விட்டி மல்டிப்ளேயர் அசஸ்மெண்ட் பண்ணானாக்கா கம்பெனி பி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல வேற ஒரு புக்ல சொல்றேன் இதே மாதிரி சினாரியோ. அப்ப இது மட்டும் நான் நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாருக்கும் கொடுக்குறேன்.
ஆனா இப்போ இருக்கிற இந்த கன்க்ளூஷனோட கிரக்ஸ் என்ன தெரியுமா? கம்பெனி இஸ் ரெக்கமெண்டட் than company B as net profit margin is higher. நான் அந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் கூட ரீடிஃபைன் பண்றேன். ஓகே, கன்க்ளூஷன் கொஞ்சம் பெண்டிங்னு போடுறேன். நீங்க எல்லாரும் இப்ப வந்து ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்கன்னா 5வது ஸ்டெப் டூ பாயிண்ட் அனாலிசிஸ் பண்ணும். as an investor there are some 8 steps to follow. ஓகே, அதுல 5வது ஸ்டெப் வந்து டூ பாயிண்ட் அனாலிசிஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சால்வ்டு கேஸ் டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. நானும் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு. ஆக்சுவலா இது நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சம் ஃபார்மேட்ல இருக்கு. இல்ல சிவா, நான் இந்த பாட்டு பார்க்கணும்னு நினைச்சேன் சிவா, நான் மறந்து போயிட்டேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு நோட் எடுத்தோம்னு நினைச்சேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, நான் பார்க்கறேன். டூ பாயிண்ட் அனாலிசிஸ் வந்து 2 மார்க்ஸ் கூட வரும். ஓகேவா? இப்ப வந்து இன்வெஸ்டர் இஸ் கன்சர்ன் அபவுட் அடிஷனல் borrowings இட் ஹஸ் இன்க்ரீஸ்டு. இல்ல அது இன்னும் முடியல போல இருக்கு. டூ பாயிண்ட் மாடல் வந்து கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ரெண்டுமே சேர்ந்தா அசெட்ஸா? அசெட்ஸையும் நம்ம வந்து அசெட்ஸ்லேருந்து உங்களுக்கு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்ந்து ப்ராஃபிட் கிடைக்கும் பிஃபோர் டேக்ஸ். அதுலேருந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்ணேன்னா ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். அப்போ ஃபைனலாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நத்திங் பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்போ எந்த டைப் ஆஃப் பர்முடேஷன் காம்பினேஷன் இருந்தாலுமே இட் லீட்ஸ் டு தி ஒன் சைன் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் நான் போட்டதுக்கு லாபம் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது தான் வந்து டூ பாயிண்ட் மாடலோட கிரக்ஸ். சிவா, நாளைக்கு காலேஜ் இருக்கா? ஏய் சிவா, நீங்க போய் படிங்க சிவா, நான் ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். படிச்சிட்டீங்களா? என்ன வைவா நம்மளதுல? என்ன மாதிரி வைவா? ஓ ஓ, அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆமாமா. ஓ ஓ ஓ. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது சிவா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே.
நல்லது சிவா, வெரி நைஸ். அப்படியா? ஓஹோ. ம். இந்த டூ பாயிண்ட் ஆர்ஓஇக்கு வந்து ஒரு ஒரு டீடைல் ஃபார்முலா கொடுக்குறாங்க. EBIT by sales into EBT by EBIT into EAT by EBT into sales by total assets into total assets by equity. See, end of the day நீங்க இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அடிச்சிருவாங்க, இது ரெண்டும் அடிச்சிருவாங்க, அப்புறம் இது ரெண்டும் போயிடும், அப்புறம் இது ரெண்டும் போயிடும். எது உட்காந்துட்டு இருக்குன்னா இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸும் ஈக்விட்டியும் தான். ஆனா டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ல அப்படி பண்ண மாட்டாங்க. தே வில் டூ அ டீடைல் அனாலிசிஸ். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இபிட் பை சேல்ஸ் கண்டுபிடிச்சுப்பாங்க, அப்புறம் இபிட் பை இபிஐடி கண்டுபிடிச்சுப்பாங்க, அப்புறம் இஏடி பை கண்டுபிடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் அசெட்ஸ் பை. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுறதா பாருங்க, இல்லை நான் போட்டு காமிக்கிறேன். அதுலேருந்து நான் என்ன இன்ஃபரன்சஸ் எடுத்துட்டு வரேன்றது தான் வந்து இங்க. ஸோ இது ஒரு இது சுலேகா லிமிடெட் இஸ் பிளானிங் டு டேக் ஓவர் த பிஸ்னஸ் ஆஃப் கிருஷ்ணா எல்எல்பி. ஓகே, ஃபார் திஸ் பர்பஸ் டியூன்ன்ற ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணி கிருஷ்ணா எல்எல்பியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து 31 March 2021 அசஸ் பண்றாங்க. த ஃபாலோயிங் பேலன்சஸ் வந்து கிருஷ்ணா எல்எல்பியோட டேட்டாலேருந்து எடுக்கிறாங்க அண்ட் இவரது டியூனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா பிஸ்னஸ் ஒரு டேக் ஓவர் பண்ணும்போது அதோட நம்மளோட இது தெரியணும் இல்லையா, வேர் இட் ஸ்டாண்ட்ஸ்ன்றது, அதுக்காக சுலேகா இது பண்றாங்க. இப்போ இதுதான் டேட்டா. இப்போ இந்த டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ல ஒவ்வொரு விஷயமா பண்றாங்க. இபிட், ஆனா இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இது எப்படி நான் சொல்லுவேன்னா, எண்ட் ஆஃப் த டே நான் போட்ட பைசாக்கு என்ன ரிட்டர்ன், அதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது. ஆனா அந்த போட்ட பைசாக்கு தான் என்ன ரிட்டர்ன்ன்றத வந்து ஒரு ப்ராடக்ட் டீடைல்டு ஒரு ப்ராடக்ட் மாடல் மாதிரி வச்சு, அதாவது ப்ராடக்ட் மாடல்னு சொன்னோன்னா மல்டிப்ளிகேஷன் லைக் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸோட ப்ராடக்டாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து இபிட் பை சேல்ஸ். இபிட்ன்றது வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா ரிட்டர்ன் டிவைட் பை ஈக்விட்டி. ஈக்விட்டி எவ்வளோ? 4100. நெட் ரிட்டர்ன் எனக்கு வந்து 900. நெட் ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து நெட் இன்கம் வந்து 1650. அப்போனா நான் போட்டது 100 ரூபாய். ஓகேவா? எனக்கு லாபம் வந்தது தட் இஸ் என்னோட, ஆமா, எனக்கு வந்து 40.25% லாபம் வந்திருக்கு. அதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஃபர்தரா அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து 5 காம்பவுண்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு 3 காம்பவுண்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ் தான் மேஜர் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. 5 காம்பவுண்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் கூட மைக்ரோ லெவல் எடுத்துட்டு போறாங்க. இப்போ இபிட் டிவைடட் பை சேல்ஸ், இந்த சம்ல நல்லா பார்த்துக்கோங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட். இபிட்னா என்னன்னா, சிவா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, சரியா? அந்த ப்ராடக்டை சேல் பண்றீங்க. சேல் பண்றது மூலமா ஒரு லாபம் உங்க கையில வருது. ஓகே, அந்த லாபம் கையில வருது இல்ல, அந்த லாபத்திலேருந்து அந்த பிசினஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்காக லோன் நீங்க வந்து பேங்க்ல இருந்து வாங்கியிருக்கீங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் கட்டல, இனிமேதான் கட்டணும். ஓகே, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இன்னும் டாக்ஸ் கட்டல, இனிமேதான் கட்டணும். அது ரெண்டும் கட்டாத முன்பா உங்களுக்கு ஒரு ரொக்கம் கையில உட்காந்துட்டு இருக்குல்ல, அதுதான் இபிட், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, ஈபிட்னா எனக்குன்னா அவன்டா 3 காம்போனன்ட். நான் சொல்றேன் 3 காம்போனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ன்னு கொடுப்பாங்க செல்லம். என்ன 3 காம்போனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்னா முன்னாடி இப்ப நான் சொன்னது. இது சரியா? 5 காம்போனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்னா இப்ப நான் போட போறது, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, EBIT by சேல்ஸ். EBIT by சேல்ஸ்னா EBITனா என்னன்னு புரிஞ்சுதா? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்னா என்ன? ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, செல் பண்ணிட்டீங்க, லாபம் வந்திருக்கு.
அந்த லாபத்திலேருந்து பேங்க்குக்கு லோனோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸோ பே பண்ணல, அதுதான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஸ்டெப் 2, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் டிவைடட் பை இபிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இபிடினா என்ன அர்த்தம், நான் பேங்க்குக்கு ஏர்னிங்ஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப்டர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் டு த பேங்க். ஓகேவா, இதான் இபிட். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, இஏடி டிவைடட் பை இபிடி. இஏடினா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னா நான் வந்து டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணது பே பண்ணிட்டேன், அதெல்லாம் போக. ஸோ லெட்ஸ் சே இபிட் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 1000லேருந்து 200 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறேன். இது என்னதுன்னா இபிடி, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறேன். ஏர்னிங்ஸ், இது இபிட். ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்லேருந்து அப்போ ரிமைனிங் எவ்வளோ கையில் கம்மியாயிருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்லேருந்து பைசா எடுத்து பே பண்ணியிருக்கேன், அப்போ 800. இப்போ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டேன், அது ஒரு 200. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், இன்னும் கம்மியாயிடும். இஏடி. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? அதான் டவுட் இருக்கா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, சிவா? ஆமா ஆமா, டாக்ஸ் பே பண்ணாம. இல்லடா, உன் கையில நீ 100 வச்சிருக்கடா. கீர்த்தனாவா நந்தனாவா? அது நந்தனா, உங்க கையில வந்து ஒரு 1000 வச்சிருக்கீங்கடா. 1000 வேணாம், 2000 வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஓகே, உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, மொபைல்ஸ் வந்து மொபைலோட பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை சைனாலேருந்து வாங்குறது, அசம்பிள் பண்றது, மொபைலா கன்வெர்ட் பண்ணி லோக்கல் மார்க்கெட்ல விற்கிறது. இதுதான் உங்களோட ஒர்க். நீங்க தான் ஆண்டர்பிரனர், உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பண்றாங்க. உங்களுக்கு செம்ம லாபம் வருது. ஒரு மொபைலுக்கு 2000 சொல்லிட்டு லாபம் வருது. கிட்டத்தட்ட நீங்க thousands ஆஃப் மொபைல்ஸ் வந்து விற்கிறீங்க. 2000 ஒரு மொபைலுக்கு லாபம் வருது இல்ல, சும்மா ஒரு ஒரு மொபைலோட அளவை சொல்றேன். லாபம் வருதுன்னா, ஆனா நீங்க அந்த சைனால இருந்து இம்போர்ட் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கீங்க. மாசம் மாசம் 200 பே ஆகும். ஆனா இந்த ஈபிட்ன்னு நான் சொல்றது எதுன்னா, ஜஸ்ட் அந்த மொபைலை வித்த உடனே கையில ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வருது பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் கஜானால போட்டுக்கிறீங்களா, அப்புறம் தான் பாக்குறீங்க, ஐயோ நான் வந்து 2000 அது, நான் வந்து இன்னும் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, அதுல இருந்து ஒரு 200 எடுக்கிறீங்க. அப்ப என்ன மிச்ச கையில எவ்வளவு இருக்கும், 2000 ப்ராஃபிட். இனிமேதான் லோன் பே பண்ணோம், டாக்ஸ் பே பண்ணோம். இப்போ லோன் பே பண்ணோம்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, 200 எடுக்கிறீங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளோ, 1800 ஒன்று. ஐயோ, கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்ணாம விட்டுட்டோமே, அவங்க இம்போர்ட்லாம் பண்ணியிருக்கோம், அந்த டைம்லலாம் எங்களுக்கு நம்மளுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி ஒரு 400 பே பண்றீங்க கவர்மெண்ட். இப்போ கஜானால எவ்வளோ இருக்கும், அதுதான் கண்ணா, புரிஞ்சுதா? இபிட், இபிடி, ஏடி. சிவா, மித்ரா, கீர்த்தனா, எல்லாருக்கும் புரியுதா அது? இபிஐடி, சாரி. அது வந்து கேஷ் ஃப்ளோக்கு அப்படி பண்ணுவாங்க சிவா. ரெண்டு பிட் இருக்கு சிவா. நான் கேஷ் ஃப்ளோவில் பண்ணும்போது அதுக்கு ஒரு கால்குலேஷன். கேஷ் ஃப்ளோன்றது இன்டர்னல் பீப்புள் ஒன்லி சி. ஓகே, பட் இந்த இபிட் இருக்கு பாத்தீங்களா, இட் வில் கோ டு இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, கேஷ் ஃப்ளோவோட இதுல வந்து டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு நீங்க அங்க பாத்திருப்பீங்க, டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் அதானே சொல்றீங்க? கரெக்ட். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ரெண்டா ஸ்பிளிட் ஆகும் சிவா. ஒன்னு இன்டர்னல் ஸ்டேட்மெண்ட்,
இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஸ்டேட்மெண்ட். இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்மெண்ட்லலாம் இந்த இபிட் நிறைய பார்ப்பீங்க. இன்டர்னல்ல இந்த டெப்ரிசியேஷன் இதை வந்து ஆட் பேக் பண்ணி கேஷ் ஃப்ளோ ப்ரெசன்டேஷனுக்காக டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணுவாங்க. அந்த சினாரியோ வரும். எஃப்எம்ல வருது சிவா, அதில் காமிக்கிறேன். ஓகேவா? ம். இதுலயே வருதா பார்க்குறேன், இல்லைன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 4 ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். ஸ்டெப் நம்பர் 3 வந்து அதே மாதிரி தான். சாரி, ஸ்டெப் நம்பர் 5, டோட்டல் அசட்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி. ஓகேவா? இது 5 காம்போனன்ட். ஸோ உங்க கொஸ்டின், உங்க எக்ஸாம்ல 3 காம்போனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்னா இது, 5 காம்போனன்ட் டூ பாயிண்ட் அனாலிசிஸ்னா இது. கடைசியா என்ன பண்றோம் நம்ம ஸ்டெப் நம்பர் 6ல? ஸ்டெப் 1 into step 2 into step 3 into step 4 into step 5. அவ்வளவுதான். ஆன்சர் வந்துருமா? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். EBIT by sales. இப்போ EBIT எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னு பாருங்க. EBIT-ஓட ஃபார்மேட் என்ன? இதான் கரெக்டா? இப்ப நம்மளதுல என்னெல்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கையில என்ன இருக்கு? நெட் இன்கம் இருக்கு, அதாவது கீழே இருக்கிறது இருக்கு. டாக்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ இதையும் பண்ணானாக்கா திஸ் பிளஸ் திஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான் சம்ல? 20. ஸோ இதை போட்டோம்னா என்ன வரும்? 2570. ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு போறோம். EBIT கட்சிட்டு தான். ஸோ 2570 டிவைடட் பை சேல்ஸ். ஸோ 7100. அடுத்தது EBT by EBT. EBT என்ன? 2550 divided by EBIT 2570. ஓகே, 2550 divided by 250. EAT என்ன? 1650. ஸோ 1650 divided by 2550. Asset turnover என்ன? இது sales by total assets. So 7100 divided by total assets 7250. Total assets என்ன? 7250 divided by equity எவ்வளோ? shareholders equity 4100. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்ணா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். this into this into this. ஆ 40.24%. இது ஆன்சரா? ஸோ என்ன இன்ஃபரன்சஸ் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, EBT by சேல்ஸ் வந்து 36.20% இருக்கு EBT, which measures the operational efficiency satisfactory at 36.20. அதாவது இப்போ என்னோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40.24% வருது.
So 36.20, 99, கரெக்டா இருக்கா? 99. ஓகே. ஸோ So 36.20ன்றது it measures the operational efficiency which is satisfactory at 36.20. Uh, so any EBIT by sales between the range of 25 to 40 is always satisfactory. ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 to 40. ஓகேவா? ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. அதே மாதிரி EBT and EBIT இங்க 0.99 அப்படின்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேர்டன் வந்து ரொம்ப மினிமமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டோட பேர்டன் மினிமமா இருக்கு. இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் என்ன ஆக்சுவலா? இன்ட்ரெஸ்ட் கரெக்டா? ஸோ அப்படின்னா என்னன்னா 99.22% வந்து மை இன்ட்ரெஸ்ட் பேர்டன் இஸ் வெரி வெரி மினிமல். ஹார்ட்லி எவ்வளோ இருக்கு இன்ட்ரெஸ்ட் பேர்டன்? 200 தான். இல்லை சாரி, 20 தான் இன்ட்ரெஸ்ட் பேர்டன். ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து டாக்ஸ் பர்டன் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரேஷியோ ஆஃப் EIT which indicates this ratio stands at 64.71%, implying that a significant portion of the income is tax burden. இப்ப பாருங்க கண்ணா, 2550ல 900 டாக்ஸுக்கு போயிடுறது. ரிமைனிங் தான் கையில வந்து உட்காந்துட்டு இருக்கப்பா. 900 divided by ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டாக்ஸ் பேர்டன் எனிதிங் பிட்வீன் 25%, 25 கூட இல்லை, 20 to 40%, அதுவே வந்து இட்ஸ் மைல்ட் ஆஃப் அ டாக்ஸ் பேர்டன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 20 to 40%. சரியா? ஆமா, இப்படி இதுதான் ரெஃபரன்ஸ் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்லி சாட்டிஸ்ஃபேக்டரிலாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எனிவேர் பிட்வீன் 25 to 40% வந்து இட்ஸ் அ வெரி குட் நம்பர். ஓகேவா? அதாவது நான் இப்போ எப்படி சொல்றேன்னா பெஞ்ச் மார்க் சொல்றேன். எனிவேர் பிட்வீன் 25 to 40. டாக்ஸ் பேர்டன் பார்த்தோம்னா எனிவேர் பிட்வீன் 20 to 40. இட் இஸ் ஆக்சுவலி இம்ப்ளைங் தட் த சிக்னிஃபிகண்ட்னா என்ன, அதாவது ஒரு பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி வந்து டாக்ஸ் பேர்டன்ல கவர் ஆகுறது. அப்பனா 900 rupeesன்றது ஹியூஜ் டாக்ஸ் பேர்டன் தான். 35% அப்படின்றது டாக்ஸ் பேர்டன் அப்படின்னு சொல்றாங்க. அசட்ஸ் ஆர் மேனேஜ் எஃபிஷியன்சி ஆஸ் சேல்ஸ் டு assets ratio. ஏன் managed efficiency 97%? அப்போ they are managed very nicely. Equity multiplier of 1.77 indicates that the firm, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா firm வந்து primarily depends the equity for its financing. அப்படின்னா 4100 ஈக்விட்டி இருக்கு, 7250 வந்து டோட்டல் அசட்ஸ். ஓகே, அதுல கம்பெனி வந்து ஈக்விட்டி அதோட ஃபினான்சிங்காக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 1.77. இதுல வந்து இன்னொன்னு ஒரு பாயிண்ட் என்னன்னா லாங் டேர்ம் லோன்ஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம். லாங் டேர்ம் லெட் வந்து 150 தான். இப்போ நீங்க ஒரு டிபெண்டன்சி ஃபார் ஃபினான்சிங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்டன்சி ஃபார் ஃபினான்சிங், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. மித்ரா பதில் சொல்லுங்க. மித்ரா ட்ரை பண்ணுங்கண்ணா, இல்லை உங்க பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, நீங்க ஒரு ஃபினான்சிங், அதுக்கும் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் எடுத்துக்க போறீங்க. நியூவா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த பிஸ்னஸ்க்கு, அதை எடுத்துட்டா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே,
நீங்க வந்து ஒண்ணு ஈக்விட்டிய டிபெண்ட் பண்ணலாம், இல்லன்னா டெட். ஈக்விட்டின்றது உங்களோட ஓன் ஃபண்ட்ஸ். டெட்ன்றது விச் யூ borrow ஃப்ரம் பேங்க். இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடியில அவங்க வந்து ஈக்விட்டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் 1.76 டைம்ஸ் வந்து அந்த ஈக்விட்டியோட 1.76 டைம் டோட்டல் அசெட்ஸ் இருக்கு. இன்னொன்னு, தோ இட்ஸ் பிரைமரிலி ஈக்விட்டி மல்டிப்ளையர் அப்படின்றதே வந்து பிரைமரிலி ஈக்விட்டி வச்சு கால்குலேஷன் பண்றோம். when they say 1.76 times, it is a favorable scenario or it is an indication that anything more than 1.2 ஞாபகம் வச்சுக்கோங்க, it depends upon equity. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க கண்ணா, 10,000 ரூபாய் வேணும். என்ன, 10,000 ரூபாய் வேணும். நீங்க உங்க ஓன் ஃபண்ட்ல இருந்து எடுப்பீங்களா, லோன் வாங்குவீங்களா? செல்லம், இது ஜெனரல் டாபிக்டா. இல்ல, இப்ப நான் கேட்ட டாபிக் ரொம்ப ஜெனரலான டாபிக். நீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க, என்ன தோன்றதோ சொல்லுங்க. தப்பு கரெக்ட்லாம் கிடையாது. ஏன் ஓன் ஃபண்ட்ல இருந்து அஃபோர்ட் பண்ண முடியும்? சரி, சரி, 100 கோடி. சரி, அப்படியும் வேண்டாம் இது. ஆ சோ ஆ சோ அப்பனா நீங்க யூ வில் கோ ஃபார் அ ஒரு மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஆர் டெட் இல்ல, அந்த டிஸ்கஷன் போவீங்கல்ல. கொஞ்சம் ஓன் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் நான் டெட்ல இருந்து பண்ணிக்கலாம்னு இது பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஈக்விட்டி மல்டிப்ளையர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவாடா? சி, 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராஜெக்ட் எடுத்துக்க போறீங்க, நல்ல விஷயம். 100 கோடி ப்ராஜெக்ட், நல்ல விஷயம். ஆனா உங்களோட ஈக்விட்டில இருந்தும் டெட்ல இருந்தும் உங்களோட ஈக்விட்டி இல்ல டெட் பண்ண போறீங்கன்றது நல்ல விஷயம். யூ ஹாவ் அ வெரி குட் வில் வித் த பேங்க், நல்ல விஷயம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்க பார்க்கணும்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஹவ் யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் லிக்விடிட்டி பொசிஷன், அதை கரெக்டா அசஸ் பண்ணிட்டு தான் செல்லமா கடன் வாங்கணுமா வேண்டாமா. எனக்கு இருக்கிற சினாரியோ ப்ராஃபிட்டை வச்சு என்னால கரெக்டா இருக்கிற கரண்ட் லைபிலிட்டியை மீட் பண்ண முடியுமா, அந்த கரண்ட் அசெட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அப்புறம் தான் ஈக்விட்டி டெட் ப்ரொபோர்ஷன் பண்ணணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டெப் தான் ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிதிங் மோர் தேன் 1.2 equity multiplier is always, it's a good sign that the firm, and it's an indication that firm primarily depends on equity for its financing. சரியா? இதுதான் இந்த சம்மோட கிரக்ஸ். சிவா கொஞ்சம் கத்தி கேக்கல. யார் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சாரி. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். கரெக்ட், கரெக்ட் சிவா, வெரி குட். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், சூப்பர். ஸ்டேஜ் 3ல வெஞ்சர் கேபிட்டல் அவங்களோட இதுவே நம்ம டீடைல்டா படிக்கிறோம், எப்படி how it worksன்றது. வெரி குட். இப்போ இது புரிஞ்சுதா? இது இந்த சம்மு எப்படி போட்டுருக்காங்க, எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 5 காம்போனன்ட் 2 பாயிண்ட் அனாலிசிஸ்லாம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும். 3 காம்பவுண்ட் 2 பாயிண்ட் அனாலிசிஸ்லாம் இதெல்லாம் வரும். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கா சிவா உங்களுக்கு? ஓகே, ஓகே, ஓகே. சரி, அப்ப நாளைக்கு நைட்டு கொஞ்சம் உட்காந்தா ஓகேவா உங்க 4 பேருக்கும்? ஒரு 11:30 வரைக்கும் ஓகேவா? மித்ரா உங்களுக்கு? இல்ல ஏதாவது
கீர்த்தனா உங்களுக்கு கண்ணா நந்தனா? ஓகேவா? நாளைக்கு கொஞ்சம் 11:30க்கு உட்காந்துட்டு இந்த பார்ட் முடிச்சிடுறேன்டா. டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்ஓஐ. இதுவும் ரொம்ப ஈஸி, நான் கஷ்டம்லாம் கிடையாது. குட்டி பாட்டு, ஒரே formula, அப்புறம் இங்க ஒரு ஃபார்முலா, அப்புறம் இங்க ஒரு சம், அவ்வளவுதான். 7 மார்க்ஸ்ல வருது இந்த சம். இந்த சம் இல்லஸ்ட்ரேஷன் 4. ஆனா எல்லாமே சுத்தி சுத்தி ரெண்டு ஃபார்முலால தான் பண்றாங்க. ஓகே, இதை முடிச்சு நாளைக்கு 2 3 சம் போட்டேன்னா மற்ற சம்ஸ்லாம் சரிதான். அப்புறம் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் உங்களோட டைம் எனக்கு வந்து ஒரு 9:30 to 11, இல்ல 10 to 11:30 அப்படின்னா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சாரி, சிரமப்படுத்துறேன் உங்களெல்லாம். பட் எனக்கு இது அட்டஸ்டிச் எடுக்கிறதுக்கு மனசு வரல. டூ பாயிண்ட் அனாலிசிஸ் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். சிவா நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் வைவா. ஓகேவா? ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சு. நான் வந்து அந்த நம்மளோட ஸ்டேஜ் 2 கிளாஸ் டைமிங் மட்டும் நான் சொல்றேன் எப்படின்ட்டு. நான் இந்த நாளைக்கு சொல்றேன் 9:30 to. சிவா நாளைக்கு காலேஜ் போயிட்டு எப்போ வருவீங்க? ஓ, நாளைக்கு என்ன? ஓ, வெனஸ்டே நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டீங்களா? மத்தியானம் நீங்க எத்தனை மணிக்கு? நைட்டு கூட ஓகே. சரி சிவா, சரி நான் அந்த டைமிங் போட்டுறேன்னா உங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஓகே சிவா. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா நீங்க ரிட்டைன் ஆகுங்க. சிவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க வைவாக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ம், பை. நாளைக்கு வந்து இதுக்கு அடுத்த மாடியூல் எடுக்கிறேன்னா சிவா, இதே டைமா நான் உங்களுக்கு டைமிங் போடுறேன் சிவா குரூப்ல. இப்போ இவங்களுக்கு மார்னிங் வந்து இன்னைக்கு மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன், அந்த அக்செப்ட் ஆர் பை டிசிஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு 6 7 ஹெட் படிப்போமே, அதெல்லாம் தான் சிவா கவர் பண்ண. அதுக்கு இன்ட்ரடக்ஷன் தியரி பார்ட் தான் கவர் பண்ணேன். சம்மு ஒரே சம்மு, அந்த ஒரு சம்மும் வந்து கொஞ்சம் பாதியில வச்சிருக்கேன், அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேவா? ஓகே சிவா, அது எல்லாமே நான் ரெக்கார்டிங்லயும் போடுறேன் சிவா. நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு ரீகேப்பா இருக்கும் உங்களுக்கு. பட் ஐ எம் பிரெட்டி ஷுவர் யுவர் அந்த பாட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ எப்படிடா இருக்கு? இப்பவும் பிரேக் ஆகுதா? ஓகே, அதுதான். சூப்பர். தேங்க்யூ சிவா. பை பை பை. மித்ரா, அப்புறம் அந்த பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் வந்துருதாடா உங்களுக்கு கரெக்டா? பட்ஜெட்ரி கண்ட்ரோலு. ஓகே, சூப்பர். சூப்பர் செல்லம். ஹோம்ஒர்க் சம்ஸாடா? நீ எல்லாமே போட்டுருவியடா, நீ கீர்த்தனா நந்தனா. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன்.
நம்ம ஒரு 11:30 வரைக்கும் உட்காந்தா ஓகேவாடா உங்களுக்கு 3 பேருக்கும்? ஓகே. எனக்கு 2 குரல் தான் வந்தது. இன்னொரு குரல் வரவே இல்ல. யார் அந்த குரல்? நந்தனாவா? ஓ! அப்படியா சரி, சரி. ஒருவேளை என்னால இன்னைக்கு மேடம் இல்லைனா நாளைக்கு பண்ணிடுறேன் செல்லம். ஓகேவா? நாளைக்குள்ள கிளாரிஃபை பண்ணிடுறேன். மார்ஜினல் காஸ்டிங் எந்த சம்ரா? ம், என்னோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லட்டுமா? என்னோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அதுல நீங்க எல்லா சம்ஸுமே போடலாம். பட் நான் ரொம்ப உங்களுக்கு எது கஷ்டமா ஃபீல் ஆகுறதுன்னு சொல்லுங்க. அதை நான் சொல்லி தரேன். மேம் இது எனக்கு புரியல அந்த மாதிரி. செல்லம்மா நான் சொல்லட்டேம்மா எல்லார்கிட்டயும் சம்ஸ் எல்லாம் போடுங்கடா. உங்களுக்கு ஏதாவது சம் புரியலன்னா நான் ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா. சம் அந்த ஃபார்மேட் வச்சு எதெல்லாம் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரியாத சம்ம நான் உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்றேன். ஆனா என்னோட இது என்னன்னா, நான் போன பேட்ச்க்கும் இதே மாதிரி ஆல்மோஸ்ட் அலைன் பண்ணேன். இந்த சம்ஸ் வந்து ஸ்டேஜ் 1ல இருக்கிறவங்க அப்படியே ஸ்டேஜ் 2ல வந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அப்படியே எல்லா சம்ஸும் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். என் டவுட் ப்ரெடாமினண்டா ரைஸ் ஆகல. அப்படியே ஆனாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு பண்ணின மாதிரி தான் எனக்கு ஞாபகமா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லா சம்ஸும் கோத்ரூ பண்ணுங்க, போடுங்க. எது டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரியா? ஆஹ் இல்ல சம் படிக்கும் போதே சம்மே புரியல மேம் அப்படின்ற மாதிரி சம்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு அதை மட்டும் நீங்க கன்சல்டேட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து அதை மட்டும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆனா வெரி வெரி கான்ஃபிடென்ட் 95% அது ஈஸியா தான் இருக்குங்கண்ணா. அதை நான் ஷுவரா சொல்றேன். உங்களால போட முடியும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த சம் போடுங்க. சரியா? அப்புறம் நான் அது மொத்தமா கன்சால்டேட் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸல்ல போட்டு தந்துருங்க. அதை நான் சம்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். எப்படிடா கம்பைன் ஸ்டடி பண்றீங்களாடா? என்னடா ஒரே அமைதியா இருக்கு, ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடைக்கிறதுன்றது வந்து காட்ஸ் gift. ஏன் கம்பைன் ஸ்டடி பண்ணல நீங்க? அரை மணி நேரமாவது பண்ணலாமே நீங்க. என்ன வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங்? ஓ ஓ சரி 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 சரி. இல்ல 1 மணி நேரம் நீங்க படிக்கலாமே, ஃபுல்லா படிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரொவிஷனலா நீங்க ஒரு லைக் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியா இருக்கும்லடா. அப்புறம் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் 1 மணி நேரம் கோத்ரூ பண்ணலாமே, பெட்டரா இருக்குமே. உங்களுக்கு ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்ட் ஆகும், அதுக்கு தான் கேக்குறேன். பாருங்க, நான் ஒன்றும் கம்பல்ஷன்லாம் இல்லடா, சஜஷன் தான். ம். ம், ம், ம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க, ஒரு நிமிஷம்.